வணக்கம். இன்றைக்கி ஜானூஸ் கிச்சனில் ஒரு ஹெல்த்தியான கேரட் பீன்ஸ் பொரியல் செய்யலாம். நான் கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் கொஞ்சமாக கடுகு, கொஞ்சம் உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்கேன். ஒரே ஒரு வரமிளகாய் கிள்ளி போட்டிருக்கேன். ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் வதக்கிக்கிறேன். இப்போ இது கூட கேரட்டும் பீன்ஸும் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேன். இது ஒரு 200 கிராம் அளவுக்கு இருக்கும். அதையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கிறேன். இப்போ இது கூட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி கலந்து விட்ட பிறகு நான் பச்சைப்பயிறு ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சுருந்தேன், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. அந்த பச்சைப்பயிரையும் இதில் சேர்த்து கலந்து விட்டுக்கிறேன். இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். சேர்த்துட்டு இதை மூடி வச்சிடலாம். இந்த மாதிரி சின்னதாக ஒரு தட்டு எடுத்து க்ளோஸாக மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு இதை நல்ல லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணணும். நல்ல லோ ஃப்ளேம்லேயே ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதும். 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ கேரட்டு பீன்ஸும் நல்லா வெந்திருக்கும். இப்போ நல்லா வெந்துருச்சு. கேரட்டும் நல்லா வெந்துருச்சு, பீன்ஸும் நல்லா வெந்துருச்சு. இப்போ இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். அது கூடவே கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தழையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். அவ்வளோதாங்க, ஒரு ஹெல்த்தியான கேரட் பீன்ஸ் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.